மணப்பாறைக்கே முறுக்கா சாமிக்கே பிரசாதமா அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கே தேர்வா. ஆமாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா? யானை தாந்தலையே மன்னவாரி அள்ளி போட்டுக்கிற மாதிரி, தவளை தன் வாயாலே கெடுங்கிற மாதிரி இதுக்கு காரணமானவர்கள் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்களுக்கே தேர்வு எழுதக்கூடிய நிலையை உருவாக்குனது யாருனாலுன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் இதுக்கு காரணம். ஒரு 60-65 பேர் சேர்ந்து ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்கு போடுறாங்கன்னா, ப்ரொமோஷனுக்காக, பதவி உயர்வு எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும், நான் தான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல அதிக மார்க் வாங்கியிருக்கேன், நான் தான் தேர்வாயிட்டேன், அதனால எனக்கு தான் தரணும்னு ஒரு வழக்க போடுறாங்க. இந்த வழக்கு எங்க போகுதுன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது. உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது? தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடத்துல இருந்து வந்த வழக்குன்னு பார்க்காம போற தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போட்டு விட்டாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த தீர்ப்பு கொடுத்தாருல ஜட்ஜு, அவருக்கு வந்து ஜேஇடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கணும்ல, ஜட்ஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்ப நீங்க கேட்கலாம், ஏப்பா அவர் தேர்வு எழுதனப்பா நீதிபதியா இருக்காரு, அவருக்கு எதுக்கு திரும்ப வைக்கிறீங்கன்னா, அப்படிதானே ஆசிரியர் பெருமக்களும் பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சு அப்படிதானே வந்திருக்கிறாங்க. சரி, கலெக்டர் எடுத்துக்கோமே, அதே மாதிரி சிஇடி வைங்க, டிஇடி வைக்கிற மாதிரி சிஇடி வைங்க, கலெக்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஆமாங்க, நாளுக்கு நாள் மாறுது. இப்ப நீங்க டீச்சருக்கு என்ன சொல்றீங்க? நாளுக்கு நாள் பாடத்திட்டங்கள் மாறுது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர்கள் இருந்தாதான் சிறப்பான மாணவர்கள் உருவாவாங்க. உண்மைதான். அப்படிதான் நாளுக்கு நாள் பிரச்சனைகள், வேற வேற பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் வருது. அப்ப கலெக்டருக்கு அதே மாதிரி ஒரு டெஸ்ட் வைங்கன்ற, டாக்டருக்கு வைங்க, நோய் புதுசா வருதுல, அப்ப சிறப்பான மருத்துவம் பார்க்கணும்ல, அப்ப டிஇடி டாக்டர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க, வைக்கணும்ல. அதே மாதிரி இன்ஜினியருக்கு வைங்க, டெக்னாலஜி என்னமோ வளருது, அப்ப அதுல வைங்க, இஇடி வைங்க, இன்ஜினியர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க, அட்வொகேட்டுக்கு வைங்க, ஏஇடி வைங்க, அட்வொகேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைங்க. அதானே நியாயம். நாட்டுல நல்ல ஆசிரியர்களை உருவாக்குறதா உங்களுடைய நோக்கம் அப்படின்னா, நல்ல கலெக்டர், நல்ல டாக்டர், நல்ல இன்ஜினியர், நல்ல அட்வொகேட், அதை விட முக்கியம் நல்ல ஜட்ஜ் வேணும்ல. நம்ம சொல்றது தவறு இருந்தா மாற்று கருத்து இருந்தா போடுங்க.